ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை சந்தைக்கு போறது வழக்கம். இந்த வாரமும் அதே மாதிரி சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தைக்கு போயிட்டு என்னென்ன காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், வேற என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், எந்த மாதிரி ரேட் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன்றதை வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, சோளக்கதிர் வந்து 10 கதிர் 50 ரூபான்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வேக வச்சு கொடுக்கறது ஒரு கதிர் 10 ரூபாய். சரி, பசங்களுக்கு 2 நாளைக்கு வேக வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. 10 கதிர் 50 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி புதினா வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு கட்டு 20 ரூபா 30 ரூபானா கூட எனக்கு 10 ரூபாய்க்கு போதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வருவோம் எப்பவுமே. அந்த மாதிரிதான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை, மோஸ்ட்லி பாலக்கீரை எல்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு கட்டு வந்து 20 ரூபான்னு சொல்லுவாங்கன்னு, அதுவும் கொஞ்சமா இருக்கும். இந்த முறை 10 ரூபாய்க்கு நிறைய இருந்துச்சு, அதனால சரி வாங்கிட்டேன், ஏன்னா சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வாங்கிட்டோம்னா சரி டிஃபன் கூற வைக்கலாம்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு 1/2 கிலோவும், அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, ரவை கோதுமை ரவை 1/2 கிலோ, அதுக்கப்புறம் நார்மல் ரவை 1/2 கிலோ, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேரட் வந்து 20 ரூபா தான். கவர்ல இருக்கிற கேரட்டும் 20 ரூபா தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி எப்பவுமே ஈவினிங் டைம்ல தான் சந்தைக்கு போவேன். மாடு பால்லாம் கறந்து முடிச்சுட்டு 6 மணி ஆயிரங்கே வீட்டுல. அதுக்கப்புறம் தான் சந்தைக்கு போற பழக்கம். ஏன்னா அப்பதான் காய்கள்லாம் கொஞ்சம் அவங்க ஈவினிங் இருட்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமா வைப்பாங்க அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இந்த பீன்ஸும் 20 ரூபா தான். அதுக்கப்புறம் வீட்டுல மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, சரி இப்போ அரைக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த காலிஃபிளவர் பூ வந்து 1 20 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட குறை மாதிரி 2 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம், சரி எங்க பையன் எங்க கூட வந்தான்றதுனால சரி அவன் ஆசைப்பட்டு கேட்டான் அப்படின்றதுனால வாழைப்பழமும் வாங்கிக்காச்சு. வாழைப்பழம் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க, காசு கொடுத்து வாங்கல. அதுக்கப்புறம் ஒரு சில காய்கள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய வச்சுங்கிற காயெல்லாம் வந்து நான் 10 ரூபாய்க்கு தான் கேட்பேன். ஏன்னா அது வந்து 10 ரூபாய்க்கு கேட்டாலே ஓரளவுக்கு அதுல முக்கால்வாசி போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால வெண்டைக்காவும் அந்த மாதிரிதான் 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ காய் இருக்கும். அதுக்கப்புறம் கோஸும் அதே மாதிரி, இந்த 2 கோஸும் 20 ரூபா. இந்த கூறு கட்டி வச்சுங்கிறது தான் நான் எப்பவுமே காய் வந்து வாங்குவேன், கிலோ கணக்குலாம் வாங்க மாட்டேன். அதனாலதான் சந்தைக்கு வந்து சாயந்தர டைம்ல போவோம். சாயந்தர டைம்ல போனா காய் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், இன்னொன்னு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையமா கிடைக்கும், சரிங்களா? அந்த வெண்டைக்காவும் 10 ரூபாய் தான். அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய், அதாவது சிக்கிடிக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த கொத்தவரங்காவும் 10 ரூபாவா. நான் அங்க போட்டு கொடுக்கும்போது பார்க்கல சரியா. இங்க வந்து பார்த்தா கொத்தவரங்காவும் நல்லா நிறையவே போட்டு கொடுத்துருந்தாங்க. 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் மோஸ்ட்லி அவங்க காய் பையை எடுத்துட்டு போவேன். பையை எடுத்துட்டு போனாலே அவங்க பையை பிடிமானுவாங்க. கவர்ல போட்டு கொடுத்துருந்தாங்க, காயில நசிங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லயே போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எட்டு வந்தா டக்குன்னு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்ல. அது இன்னொரு முறை கீழே கொட்டி பெருக்கி அதை வாரி வைக்கிற வேலை இல்லாத போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சொரக்காவும் 10 ரூபாய் தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காய் கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 20 ரூபா தான் சொல்லுவாங்க. நம்ம இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் சரி 10 ரூபா கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னுடுவாங்க. ஒரு சில காயெல்லாம் நமக்கு தெரியும், பார்த்தா அதிகமா வச்சுருங்க காயை வந்து 10 ரூபாய்க்கு கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா அதே கொஞ்சம் மீடியமா இருக்கிற காய் வந்து நான் வந்து 10 ரூபாய்க்குலாம் கேட்க மாட்டேன். இந்த பாவக்காவும் அதே மாதிரிதான் 20 ரூபா. பாவக்காய்லாம் இதுல 10 ரூபாய்க்கு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கு பார்த்தாவே தெரியும், அதிகமா இருக்கிற காய் வந்து 10 ரூபாய்க்கு கேட்டா கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காய் வந்து அப்ப விலை கம்மியா இருக்குது அப்படின்றது. அதனால நானும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த கூழ் கட்டி வச்சுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் கேட்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தைக்கு போயிட்டு வாங்கின அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டும் 20 ரூபா தான். கிட்டத்தட்ட 1 கிலோ காய்க்கு மேல வந்திருக்கும். பீட்ரூட்டுமே 20 ரூபா தான். இப்ப 6 கிழங்கு இருக்கு. இதுல பெருசா 2 ஒவ்வொரு கிழங்கு வந்து 1/2 கிலோக்கு மேல வரும், கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல வரும். பீட்ரூட்டும் வாங்கிக்கிட்டேன். எங்க வீட்டுல அதிகமா பீட்ரூட் சாப்பிட்றாரு ஒரே ஆளு எங்க பாப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பசங்க ஆசையா கருவாடு கேட்டாங்க அப்படின்றதுனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைகள்ல வருது பேக்கெட்ல சும்மா ஒரு 10 தான் வருது. அந்த 10லயும் பூரா தலையை கிள்ளி போட்டா கொஞ்சமே தான் ஆயிடுது. சரி தலையெல்லாம் கிள்ளிட்டு முள்ள எடுத்து இருந்துச்சு. சரி கேட்டதுக்கு 60 ரூபாய் சொன்னாங்க. 100 சரி 50 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 100 வாங்கினேன். பசங்க சாப்பிட்றாங்களா இல்லையா தெரியல, செஞ்சு கொடுத்தா தெரியும். எங்க பையன் சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன், எங்க பாப்பா சாப்பிடுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வடகம் ஆயிடுச்சு வீட்டுல. எந்த குழம்பு போட்டு நம்ம செஞ்சாலும் அது அந்த கீரை குழம்புலாம் செஞ்சா கொஞ்சோண்டு வடகம் போட்டாதான் அது அந்த டேஸ்டே வருது. சரி வடகம் பிடிச்சி வைக்கும், ஒரு 2 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வடகம் 10 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் காலியாயிடுச்சு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூள் வாங்கினேன்.
எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகல, பட் இருந்தாலும் சரி அவசரத்துக்கு வழி இல்லையே அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வாங்கினது இவ்வளவு பொருள் தான். நீங்க ஒவ்வொரு பொருளும் என்ன ரேட் கொடுத்து வாங்குவீங்க, நான் வாங்கின காய்கள்லாம் ரேட் பரவாயில்லையே என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மொத்த காய்ங்க மொத்தம் அந்தந்த காய் வந்து 20 ரூபாய்க்கும் வாங்கிட்டேன். நிறைய காய் 10 ரூபாய்க்கு நிறைய வாங்கிக்கிறேன். ஒரு சோளக்கதுல இருந்து அந்த தின்பண்ணத்துல இருந்து காய்ங்க மட்டும் வந்து 220 ரூபா வந்துச்சு. 220 ரூபாய்க்கு இது பூரா காயும் வாங்கலாமா என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி வாங்குவீங்களா, இல்ல கிலோ கணக்குல தான் வாங்குவீங்களா, இல்ல சந்தைக்கு போய் வாங்குற பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கா, சந்தைக்கு போக பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மளிகை செலவு வந்து ஒரு 150 சம்திங் வச்சு 280 என்னமோ வந்துச்சு. ஏன்னா மிளகாத்தூள், கருவாடு இதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு மொத்த செலவு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 520 ரூபா என்னமோ ஆச்சு. இந்த வாரம் எங்களுடைய சந்தை செலவு வந்து இவ்வளவுதான். வாரம் எப்பவுமே இந்த மாதிரிதான் மினிமமான பட்ஜெட்ல வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாமே வாங்கிட்டு வந்ததுல ஓகே. ஆனா இந்த சோளக்கதிர் தான் வந்து அவங்க கவர்ல போட்டு வச்சிருந்த பார்த்து அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். அப்போ ஒரு கதிர் மட்டும் வச்சு பார்த்தா சரி அது நல்லாதான் இருந்துச்சு. அதனால சரி எல்லாம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொன்னு என்னன்னா ஸ்வீட் கார்ட்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த 1-2 மட்டும்தான் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து நார்மல் கதிரா இருந்துச்சு. இதுதான் வந்து நான் வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுல பார்த்தா வச்சுக்கோயேன் கொட்டையே இல்லை சுத்தமா. அந்த மாதிரி இருந்துச்சு. 10 கதிர் 50 ரூபான்னு சொல்லிட்டு சோளக்கதிரை மட்டும்தான் ஏமாத்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தையில போயிட்டு எதனா ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அது நல்லா இல்லாம போயிட்டு நீ உங்களுக்கு ஏமாந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுலே சோளக்கதிரை மட்டும்தான் கொஞ்சம் அந்த கொடுத்த காசுக்கு குவாலிட்டி இல்லாம மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களுடைய இது வந்து இப்படிதான் போச்சு. இந்த காய் வந்து குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு மேல ஒரு எங்களுக்கு தாராளமா. அவ்வளவுதான். ஒரு வழியில எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி